அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் ஈதுல் அதஹா என்னும் தியாக திருநாளை மிக சிறப்பாக இறைவனுக்காக வேண்டி பிராணிகளை அறுத்து பலியிட்டு அந்த கடமையை நிறைவு செய்து பெருநாளை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு செய்தி, எல்லா இடத்திலும் பரப்பப்பட வேண்டிய ஒரு செய்தி. கிட்டத்தட்ட உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய உறவுகள் இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த தினங்களில் சுமார் பல்லாயிரக்கணக்கான பலிப்பிராணிகளை அறுக்கிறார்கள். லட்சங்களை தாண்டக்கூடிய அளவுக்கு உலகம் முழுக்க பலிப்பிராணிகள் அறுக்கப்படுகிறது. குறிப்பாக நம் பகுதிகளில் எடுத்துக்கொள்வோம். பல ஆடுகள், ஆயிரக்கணக்கான ஆடுகள் அறுபடுது. எங்கேனும் ஆடுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. ஆடு, பல்லாயிரக்கணக்கான ஆடுகள் பலி கொடுக்கப்படுகிறது. இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, சகோதர சமயத்தவர்களும் தங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி அதை பயன்படுத்துகிறார்கள். அன்றாட உணவுக்காக வேண்டி பயன்படுத்துகிறார்கள். இப்படி இந்த ஆடுகள் மாடுகளில் எடுத்துட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கில் அழிவு ஏற்படுது. அதே நேரத்தில் இந்த ஆடும் மாடும் குட்டி இடுவதோ 1-2 தான். 2 குட்டி, ஒரு குட்டி தான் போடும். பல்லாயிரக்கணக்கான அழிவுகள் ஏற்படுது. இருந்தாலும் கூட்டம் கூட்டமாக ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகளை காண முடிகிறது. இதற்கு பெயர்தான் அன்பு உறவுகளே பரக்கத். உற்பத்தி குறைவு, வரவு குறைவு, நிறைய அழிவு இருந்தாலும் ஆடு மாடுகளுடைய மந்தைகள் சந்தைகளில் நிறைய காணப்படுகிறது. இதற்கு பெயர்தான் பரக்கத். அப்படியே நேர் எதிராக பன்றிக்கு வருவோம். இந்த பன்றி எத்தனை குட்டியிடும்? வதன்னு குட்டி போடும். ஆனால் மற்ற பிராணிகளை பார்க்குகின்ற பொழுது பன்றியினுடைய அழிவு, அதை உண்பதற்காக வேண்டி அழிக்கப்படுவது ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. உற்பத்தி அதிகம், அதிகமான வரவுகள், அழிவும் கம்மி. எங்கேனும் ஆடு மாடுகளை போல அதை கூட்டம் கூட்டமாக காண முடிகிறதா என்று பார்த்தால் இல்லை. அதில் பரக்கத் இல்லை. இந்த ஒன்றை புரிந்து கொண்டால் ஹலாலிலே இறைவன் பரக்கத்து வைத்திருக்கிறான். நம் வாழ்க்கையிலும் பரக்கத் இணைந்து விட்டால் இன்பமான வாழ்க்கை வாழலாம் என்பதை புரிந்து கொள்வோம். இறை அருளை பெறுவோம்.